நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12/9/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம 6 மணிக்கு நேற்று கொடுத்தோம் இல்லையா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 6 மணிக்கும் அதே மாதிரி 8 மணிக்கு கொடுத்த நம்பர் செம்மையாக வின்னிங் கிடச்சது. அதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அது வந்துருந்துச்சு. 2ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க, நேற்று 2 ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா 40, அதே மாதிரி 292 சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 04 343 இதுதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ரிசல்ட்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் கூட வரல, நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு 3ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுது. சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் அமையுது, என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு மணி ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பை முதல்ல தெரிவிச்சிருங்க, அது மட்டும் போதும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு இன்றைக்கி 1 மணிக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. எதனாலங்க நீங்கள் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் 3க்கு 7ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இதில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னா 3க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ராவில். அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 3ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து 7ஆம் நம்பர் வருது. 7ஆம் நம்பர் மட்டும்தான் அது வருமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால அது 7ஆம் நம்பர் மட்டுமே வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 2ஆம் நம்பரும் சேர்ந்து தான் வரும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3க்கு 2ன்னு கொடுத்துட்டாலே அதே மாதிரி 2க்கு 3ன்னு 3க்கு 2ன்னு திரும்ப கொடுக்குறதுக்கும், அதே மாதிரி 3க்கு 7ன்னு திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் சான்ஸுகள் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கள். 7ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 2ஆம் நம்பராக இருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரொம்ப சாத்தியமான ஒரு நம்பராக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து இதில் கட்டாயமாக 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும்னு தான் காமிக்குது. உங்களுக்கு எது 3ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 23, 73 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி தான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சதுனால அந்த நம்பர் கொண்டு வரோம். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு என்னங்க நீங்கள் சம்மந்தம்லாம் நம்பரை கொடுக்குறீங்கன்னு யோசிப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னங்க பக்கமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே சேம் நம்பர் தான் மேலேயும் கொடுத்துருக்காங்க. கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர். ஓகேங்களா. அப்படி தான் ஆடுறாங்க. பட் அந்த நம்பர் தான் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா ஒரு டைம் இந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து 2க்கு 3ன்னு கொடுத்தாங்களா, அதே அதை எடுத்து நமக்கு சி போர்ட்லேயும் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஒரு போர்டில் கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி நம்ம அப்படி தொடர்ந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, மறுக்க முடியாது. நம்ம அப்படி இல்லை வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது டியர் நம்ம வச்ச நம்பருக்குள்ளே இதை வைப்பாங்களே தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. நல்லாவே தெரியும். டியர் விளையாடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் வச்ச நம்பருக்குள்ளே அதிகமாக வைப்பாங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், வருதான்னு பார்த்துங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7-2 அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திரும்ப வந்து நமக்கு 4ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரே திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திரும்ப 4 நம்பரே கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப அந்த குண்டு சடியில் குதிரை ஓட்டுற மாதிரி நம்பர்கள் தான் திரும்ப வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கு அதை தான் திரும்ப சொல்லுது. இந்த மாதிரி தான் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. 7, 3, 2, 4 சரிங்களா. செமையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வந்து தான் பார்த்துங்க. இப்போ நான் கொடுத்த கணக்கு 292, 343 இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரா காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 292, 343 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சு டபுள்ஸ் அடித்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். 2 ட்ராவுமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு
திரும்ப அதான் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சி போர்டு கணக்கு என்ன வருது? சரிங்க, சி போர்டு என்னங்க வருது? சி போர்டு எனக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. 3க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 3ஆம் நம்பர் வந்துச்சுனால மேக்ஸிமம் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 5ன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டு நம்பரும் நம்ம அதான் என்ன சொல்லணும்னா, ஆல் போர்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, அதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். ஆல் போர்டு குறிப்பிட்ட நம்பர் ஆல் போர்டு. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 23 அப்படிங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதில் அதாவது உங்களுக்கு கணக்கு வருது. ஏன்னா 23 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34 இருக்கா, 34 23 மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 4, 4க்கு 3, 4க்கு 3 எடுத்துடலாம். அதே மாதிரி 3க்கு 2 எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதோட கொஞ்சம் பெரிய நம்பர் போகிறாங்க அப்படின்னா 73 அந்த மாதிரி வரக்கு, இல்லை 75, 73 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சி போர்டு கணக்கில் வந்து இப்போ வந்து நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கா, 3ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 735, 248ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. சரிங்களா, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நம்பர் வருது இல்லையா, இங்கே வந்து பாருங்கள் 3க்கு 4ன்னு வருது இல்லையா, 3க்கு 4 அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா அப்போ அடுத்து என்ன வரும்? இது 3 பவர் 8, இதோடைய பவர் 9, அப்போ 9க்கு 8ன்னு வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3க்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. 3க்கு 2ன்னு கொடுத்தா 2க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 பவர் 7, அப்போது 3 பவர் 8, அப்போ 8க்கு 7, 7க்கு 8 இந்த மாதிரி நம்பர்கள் தான் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா இதுதான் பேசிக்கான ரூல். எப்போயுமே ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு நேர் ஆல்டர்னேட் நம்பர் என்ன வருதோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்க, மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறேன். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு. அப்போ இந்த 23 நம்பர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நம்பர் வருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 23. அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது 235 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம்? 735, 235ன்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி 235க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப, இங்கே பாருங்கள் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இதுதான் நமக்கு பேசிக்காக வரும். இல்லை வச்ச நம்பரே வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4ஆம் நம்பர் வைப்பாங்க, வேறு ஒன்றும் வைக்க மாட்டாங்க அதுக்கு மேலே. சரிங்களா, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க, அதை தாண்டி ஆட மாட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 நம்பருமே உள்ளே வந்துடும், அதை தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாற்றி அடிப்பாங்கன்னா இல்லை. 295, அதே மாதிரி 343, அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு திரும்ப வச்ச நம்பருக்குள்ளேயே வைக்கணுமே தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. திரும்ப அதாவது நம்ம நினைக்கிறோன்னா அந்த மேலே இருக்கிற நம்பரில் 2ஆம் நம்பர் எடுத்து வைக்கிறக்கும், அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பரில் வந்து 3ஆம் நம்பர் எடுத்து வைக்கிறக்கும், அது போக 2 நம்பர் 5ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் அடிஷ்னலாக வைக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள். நம்ம போட்ட வரைக்கும் இதெல்லாம் கணக்கு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், இதெல்லாம் போட்டு தான் நம்ம எடுத்து வந்துருக்கிறோம், சும்மா ரேண்டமாக எடுத்துகிட்டு வரல. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு சார்ந்த ஒரு இதாக தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு ஏதாவது குழந்தைக்கு நல்லது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.